வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி சமையல்ல பிராண வச்சு என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரான்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க் இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்க அயன் கண்டென்ட் நம்ம உடம்போட ஆர்பிசிய அதிகரிச்சு அனிமியா வராம தடுக்கும். ஹெபாலின் அப்படின்ற பொருள் கண் பிரச்சனை தீர்க்கும். யூவி ரேஸ்னால ஏற்படுற ஆஸ்டாகேண்டிங்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம், அதாவது கரும்புள்ளி, தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை நாம எறா சாப்பிடும்போது தடுக்கும். ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. பிரான் ஒரு லோ கலோரி, லோ கார்போஹைட்ரேட் ஃபுட். இத நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடி சிட்டு சமையலில் நாம் சமைக்க போகிறது ப்ரான் உருளைக்கிழங்கு தொக்கு. வாங்க, இந்த உருளைக்கிழங்கு ப்ரான் தொக்கு எப்படி செய்யலாம் நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 kg இறால் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 3 பழுத்த தக்காளி, பொடியாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயம். நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, தயிர், இது எல்லாமே சேர்த்து நாம் நல்லா கலந்து ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக இந்த ப்ரானில் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு 1/2 hour நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சைடில் ப்ரானை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி அதை நம்ம எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இது தொக்கு அப்படிங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், தக்காளியும் அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரானில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த மசாலாக்காக கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 minutes மூடி வச்சு எடுத்தோம்னா பாருங்கள், இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வேண்டாங்க, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருந்தால் போதும். ஏன்னா ப்ரானோட சேர்ந்து வேகிறப்ப குழக்குழன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதையும் நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் அதில் சேர்த்துக்கலாங்க. ப்ரான் சேர்த்துட்டு அது ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 10 minutesலேயே ப்ரான் வெந்துடும். அதனால தான் முன்னே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுக்கலாங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனலாக நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நம்ம மூடி வச்சு எடுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான ப்ரான் உருளைக்கிழங்கு தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவி லைட்டாக பரட்டி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. இந்த ப்ரான் உருளைக்கிழங்கு தொக்கு தோசை, இட்லி, ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ப்ரான் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.